ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ஸ்டிக். இந்த வீடியோவில் நம்ம வெல்க்ரோ பற்றி பார்க்குறோம். இந்த வெல்க்ரோனா என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெல்க்ரோ வந்து ஒரு மஸ்கிட்டோவை அவாய்ட் பண்ணுறதுக்கு விண்டோவில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு நெட் டைப்பு தான் வந்து இந்த வெல்க்ரோ. ஸோ அந்த வெல்க்ரோவில் எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்கிட்டோ, பூச்சிகள் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இதை எங்கே அப்ளை பண்ணலாம்னா, நம்ம வீட்டு விண்டோவில் வந்து இந்த வெல்க்ரோவை அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் உள்ள மெட்டீரியல்ஸ், அதாவது என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிப் இருக்குது. இந்த ஸ்ட்ரிப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்வேர்லலாம் பெல்ட் டைப்பில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிப்பு. இதை இமேஜில் கூட மென்ஷன் பண்ணுறேன். இதான் ஸ்ட்ரிப்பு. இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்லேயும் கிடைக்குது, 3/4 இன்ச்லேயும் கிடைக்குது. இதான் ஸ்ட்ரிப்பு. இந்த ஸ்ட்ரிப்பில் மேல் ஸ்ட்ரிப், ஃபீமேல் ஸ்ட்ரிப் 2 இருக்குது. ஸோ மேல் ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா விண்டோவில் அப்ளை பண்ணோம், ஃபீமேல் ஸ்ட்ரிப் வந்து நெட்டுக்கு போகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெட்டு தேவைப்படுது. இந்த நெட்டில் வந்து 2 வெரைட்டி அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து பிவிசி அப்ளை பண்ணலாம், இன்னொன்று வந்து நைலான் அப்ளை பண்ணலாம். 2 வெரைட்டி இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாப்லர் வேணும், பின்னு வேணும், அதுக்கப்புறம் இதை தைக்கிறதுக்கு நூல் வேணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த நெட்லானில் தேவைப்படுது. அதாவது நெட்லான்னா வெல்க்ரோவில் தேவைப்படுது. ஸோ இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, மேல் ஸ்ட்ரிப்பை வந்து விண்டோவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி இந்த விண்டோவில் வந்து மேல் ஸ்ட்ரிப்பை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபீமேல் ஸ்ட்ரிப்பை வந்து நெட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நெட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த ஃபீமேல் ஸ்ட்ரிப்பை நெட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஃபைனலாக வந்து இதை ஸ்டிக் பண்ணணும். இவ்வளோ தான் இதோட ப்ராசஸ். இந்த ப்ராசஸை வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். அண்ட் ஃபைனலாக ரேட் என்னன்னு கேட்பீங்க. ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ் பண்ணலாம். ஏரியாவை பொறுத்து பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் தூரமான ஏரியா அப்படின்னா நாங்கள் வந்து பண்ணி அனுப்பி வச்சுருவோம். ஸோ நீங்கள் பிக்கப் பண்ணி அதை மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ட்ராவலிங் எக்ஸ்பென்சிவ் மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும்.